வணக்கம் மக்களே. இன்னைக்கு முக்கியமா பேசு பொருளை பற்றி மட்டும் பேசுவோம். ஏன்னா பெருசா இன்னும் எதுவும் நடக்கல. பட் ஆனால் நேற்று நைட்டுல இருந்து ரொட்டீனா போயிட்டு இருக்கிறது கெனி, திவாகர், பிரவீன் இந்த 3 பேர் வச்சுதான் போயிட்டு இருக்குது. பட் இதுல கெனியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நார்மலா பேசினால பயங்கர வால்யூமா தான் பேசுவாங்க அவங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடமண்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றது. ஐ மீன் அப்படிதான் சொல்றதுன்னு இல்லை, அப்படிதான் சொல்லணும் நேற்றுக்கு நடந்த விதத்துல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்காங்க. மற்றபடி பெருசா சொல்றதுக்கு கென்னியை பத்தி ஒண்ணு இல்லை. அடுத்ததாக திவாகர், அவரோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்காப்லங்க. டான்ஸ் ஆடுறாப்புல, நடிக்கிறாப்புல, அப்படி இப்படின்னு என்ன பண்றாப்புல. ஆனா அந்த வேலையை செஞ்ச மாதிரி தெரியல. ஒரு நாள் தானே ஆகுது, அதனால நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனா இவரை வச்சுதான் வீட்டுல உள்ள அத்தனை பேருமே கேம் விளையாட நினைக்கிறாங்க. பட் திவாகர் அவரோட இண்டிவிஜுவல்ல தான் விளையாண்டுட்டு இருக்காப்புல. ஸோ அதனால திவாகரை பத்தி நிறைய பேசலாம், போக போக பேசலாம். அடுத்தது பிரவீன் காந்திங்க. இவரு உண்மையிலுமே பயங்கர நல்லவரா இருக்கிறாருங்க. ஆனா ஒண்ணு, எந்த விஷயம் வந்தாலும் நல்லா அப்சர்வ் பண்றாரு, கோவப்படல. இதுதான் இவரோட அனுபவம்னு வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நாமினேஷனே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாப்புல. பிக் பாஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் நாமினேஷன் பண்ண வச்சிருக்கிறாரு இவரை. அடுத்து ஆரோரா. இவங்க பேரை பார்த்தாலே கேட்டாலே பேசினாலே ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இவங்க ஒவ்வொருத்தையா ஒவ்வொரு விஷயமா அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து கானா சிங்கர் வினோத், அவராவே அவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கானா சிங்கர்லாம் வந்திருக்காங்க, யாரும் இது மாதிரி பண்ணதில்லை அப்படி இப்படின்னு. இவர் நல்லபடியா விளையாடுவாராம். ஆனா பாத்தீங்கன்னா கோபம் அதிகப்படுறாப்புல. அடுத்து பார்வதியை பத்தி பார்க்கலாம். பார்வதி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆக்டிவா உள்ளவங்க யாரு, அவங்க யாரை வச்சா நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது பலம் கிடைக்கும். ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்வதி நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக திவாகரையும் கலையரசனையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதை பண்றாங்க. பட் நல்லா தான் இருக்கு எதுவுமே. இவர் பிரவீன், விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். இவருக்கும் திவாகருக்கும் நேற்று நைட்ல இருந்தே ஒத்து வரல. ஸோ இன்னைக்கு காலையில கூட திவாகரை பத்தி ரொம்ப தரக்குறைவா தான் பேசிட்டு இருந்தாரு. இவர் எப்படின்னா திவாகரை ஒரு மனுஷனாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. பட் அது கோபத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடாது, ரொம்ப கேவலமா இருக்கு. மொத்தத்துல இந்த சீசன் பிக் பாஸ் ஸ்டார்டிங்கு ஐ மீன் துவக்கமே கொஞ்சம் போர்ல தான் போகுது. பிக் பாஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. ஏண்டா நான் டாஸ்க்கு கொடுத்த சண்டே ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்களே சண்டே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சிட்டு இருப்பா.